ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விடாமுயற்சி ரிவ்யூ. ஸோ இதுக்கு மேலே நான் ஆக்சுவலி மூவி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ திங்க் லாஸ்ட்டாக ஒரு 2023 நான் நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் பிஸி. ஸோ அப்படியே போனனால ஒரு 1 இயர் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு படமும் படம் பார்க்கலன்ல. 2024 நிறையா படம் பார்த்தேன். பட் எதுவுமே நான் ரிவ்யூ கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டே ஷோலாம் எதுவுமே நான் போய் பார்க்க மாட்டேன். ஒரு வாரம் கழித்து போய் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வேலை பிஸினால். ஸோ இந்த வருஷம் நம்ம மறுபடியும் ஒரு மூவி ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஒரு பிளானில் இருந்துச்சு. அப்போ அந்த பிளானில் கரெக்டாக விடாமுயற்சி படமும் ரிலீஸ் பண்ண ஒரு டைம் வந்துச்சு. தென் சரி நம்ம மூவி ரிவ்யூவாக இந்த வருஷம் 2025 விடாமுயற்சியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி மூவிக்கு நான் கொடுக்க பிளான் பண்ணேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த 2025 நான் பார்த்த தேட்டர் படம்னா அது விடாமுயற்சி தான். ஸோ ஜனவரி மாதமும் எந்த ஒரு படமும் நான் போய் பார்க்கல. ஸோ பார்த்தா விடாமுயற்சி தான் பார்க்கணுன்னு சொல்லி அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் பார்த்துட்டு உங்களுக்கு சுட சுட ரிவ்யூ கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ சில பேருக்கு தெரியும் நான் பிக் ஃபேன், ஹார்ட் ஃபேன் ஆஃப் ஏகே சார். ஸோ சட்டையை பார்த்துருப்பீங்க. நான் பயங்கரமான ஒரு அஜித் சார் ஃபேன். இந்த படத்துக்காக விடாமுயற்சிக்காக இந்த டிஷர்ட் எங்கள் ஃபேன்ஸ் கிளப் பண்ணாங்க. ஸோ எல்லாமே வாங்கினோம். அண்ட் ஓகே, வி ஜம்ப் டு த மூவி ரிவ்யூ. இந்த படம் நான் சொல்ல வேண்டியது ஒரு பாசிட்டிவ் இதுவும் இருக்குது, நெகட்டிவ் இதுவும் இருக்குது. நான் பாசிட்டிவ் இது சொல்லுவோமே. ஓகே, பாசிட்டிவ்னா ஏகே சார் ஹி பிளேஸ் சூப்பர். அவர் பயங்கரமாக நடிச்சிருக்கார் இந்த படத்தில். அண்ட் வெரி சட்டில். அது என்னென்னா, நம்ம அஜித் சாரை அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். அவர் ரொம்ப ஒரு சட்டலான கேரக்டர். அவரை நம்ம மாஸ் பார்த்துருப்போம், கிளாஸாக பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் அவர் ரொம்ப வெரி சட்டல் கேரக்டர். சில இடத்துல படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சில சீன்ஸ்லாம் அவர் அந்த அடி வாங்குற சீன்ஸ்லாம் ஆஸ் அ ஃபேனாக என்னாலே அவர் பார்க்க முடியல. என்னடா அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, அப்புறம் ஸ்டார்ட் டு ஃபைட் செம்மையாச்சு அந்த டைமில். அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் பற்றி பேசணுன்னா அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், ரெஜினா, ஆர்எஃப், த்ரிஷா இவங்க ப்ளே பண்ண ரோல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி நான் இன்னொரு ஆளை பற்றி சொல்லணுன்னா ரெஜினா. நம்ம அவங்கள ஹீரோயின்ஸாக நம்ம பார்த்துருப்போம். நிறையா படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. பட் இந்த படத்தில் ஷி பிளே த வெரி வெல். அந்த ரோலை அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏகே சாருக்கு அப்புறம் ஒரு 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 ரோல்னால் அது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நம்மளுக்கு தெரியும். அவர் சூப்பராக பண்ணிட்டு போயிடுவார். பட்டு ஒரு ஏகே சாரே நம்ம ஃபேஸ் ஆஃப் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்னா அது ரெஜினா சொல்லலாம். ஷி ப்ளே அவங்க வில்லியாக ஒரு கேரக்டர் பண்ணிப்பாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கேரக்டர். அண்ட் ஆர்எஃப் அவரும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த ரோல் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா அவங்க அந்தந்த பர்சனுக்கு அந்தந்த ஆக்ட்ரஸ்க்கு கொடுத்த அந்த ரோல் அவ்வளோ கரெக்டாக கொண்டு போனாங்க, ஈக்குவலிட்டியாக கொண்டு போனாங்க. இன்னொன்று என்னென்னா பிஜிஎம் மியூசிக்ஸ் அனிருத் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஸோ அனிருத் அந்த சாங்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் சவாடிக்கா அண்ட் பத்திக்கிச்சி. இன்னொரு சாங் இருக்குது, அது ஒரு லவ் சாங் மாதிரி தான் இருக்கும். மொத்தமே இந்த படத்தில் ஐ திங்க் 3 சாங் தான் இருக்கும். 3 சாங் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இன்னொன்று சொல்லணுன்னா சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் சினிமாட்டோகிராஃபியில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஃபுல்லாக படத்தை அபோட்டில் தான், ஏன்னா ஃபாரினில் தான் எடுத்திருந்தாங்க. அஜர்பைஜான் என்னமோ சொல்லி அந்த ஊரில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஹாலிவுட் ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா, இந்த படம் எல்லாத்துக்கும் தெரியும். ஹாலிவுட் அடாப்ஷனில் வந்த படம் தான். ஹாலிவுட் பிரேக் டவுன் ஒரு படம் 1997 வந்த படம் நினைக்கிறேன். அதில் வந்த படம். ஆனால் இது ரீமேக் இல்லை, இது அடாப்ஷன் சொல்லலாம். அந்த கதையை மட்டும் அவங்க எடுத்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி கொண்டு போகணும், நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு படம் அவங்க கொடுக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஸோ அது
அது நல்லா கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அண்டு சினிமாட்டோகிராஃபி சூப்பர். மகிழ் திருமேனி சாரோட படம்லாம் நம்ம சொல்ல வேணாம். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச படம் வந்து இந்த தடம் பயங்கரமாக இருக்கும். தடையார் தாக்கா நல்லாயிருக்கும். அவரோட படங்கள்லாம் வந்து கதை ரொம்ப ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுற படமாக இருக்கும். அவர் ஸ்கிரிப்ட் நல்லா எழுதி கொண்டு போவார். ஸோ அது உண்மையாகவே பெஸ்ட். சினிமாட்டோகிராஃபர் பெஸ்ட், மியூசிக்ஸ், ஆக்டர்ஸ், அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒரு வேர்த்தான படம் தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல வேர்த்தான படம் தான். அண்ட் அடுத்த படம் வந்து நம்ம வெயிட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒன்று தான், நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த படம் பார்க்கும் போது ஒரு மைண்ட் செட் என்னென்னா, நம்ம வந்து அஜித் சாரை வந்து அப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் இப்படி கத்தி படம் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நான் படம் பார்க்கும் போது கூட அந்த தேட்டர் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு அமைதியாக தான் பார்த்தாங்க படம். ஒரு ஃபேனாக வந்து நம்ம அப்படியே செலிப்ரேட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாகவே அமைதியாக தான் பார்த்தாங்க. அவரோட ஓப்பனிங் சீன்லேருந்து படம் முடிகிற வரைக்குமே எல்லாமே அமைதியாக தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த படத்தோடைய அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா அந்த மைண்ட் செட், இன்னொன்று அந்த படத்தோடைய கதையை நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சனால, அது சில பேருக்கு தெரியும்ல. எனக்கு வந்து அந்த படம் வந்து நான் ஃபுல்லாக அந்த இங்கிலீஷ் படம் அந்த பிரேக் டவுன் பார்க்கல. ஸோ நான் வந்து அந்த கதையை எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க அப்படின்னோடனே. ஸோ அந்த கேரக்டரும் வந்து எனக்கு சட்டலாக தான் ப்ளே பண்ணுறாங்க தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் அந்த ட்ரெய்லரில் கூட அது கொஞ்சம் அந்த சீன்ஸ் வந்தோடனே ரொம்ப சட்டலாக இருக்கும் அந்த கேரக்டரு ஏகே சார் ப்ளே பண்ணுறது. ஸோ அதனாலே நம்ம வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த மைண்ட் செட் இருந்துடும். ஓகே, இது நம்ம கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, இந்த படம் வந்து அமைதியாக கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு. ஓகே, இதுதான் என்னோடய பாசிட்டிவான ஒரு வியூ சொல்லலாம். படம் பாசிட்டிவாக. ஆனால் பட் நெகட்டிவ் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு வந்து நெகட்டிவ் இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை. படத்தில் வந்து நெகட்டிவ் என்னென்னா, பிகினிங் ஆரம்பிக்கிற அவங்க லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். படம் வந்து அந்த படத்தோடைய இது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பாதி சீன் ஒரு பாதி சீனில் அவங்க லவ் அந்த பிகினிங் ஆரம்பித்து கொஞ்சம் அந்த லவ் ட்ராக் எல்லாம் தாண்டி அந்த காடி பிரேக் டவுன் இது பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ தான். படம் வந்து ஸ்லோவாக கொண்டு போவாங்க. ஆஃப்டர் பிரேக் டவுன் அவங்க அர்ஜுன் சார் வந்து வர்றது எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றுனாங்க. பிஃபோர் இன்டர்மிஷன் சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர் இன்டர்மிஷன் படம் எங்கேயோ போணுச்சு, வேறு லெவலில் கொண்டு போனாங்க. எங்கேஜாக இருந்துச்சு, ஃபயராக இருந்துச்சு, லிட்ரலி ஃபயர் அப்படி தான் சொல்லணும். அந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து அன்டில் முடிகிற வரைக்கும். ஸோ வந்து எனக்கு அந்த நெகட்டிவ் அப்படின்னு எனக்கு ஏற்றுக்கிட்டால் அந்த படத்தோடைய அந்த லவ் ட்ரை மின்னுக்கு கெட்டதான் கொஞ்சம் ஸ்லோ. அந்த பிரேக் டவுன் வர வரைக்கும், அந்த பிரேக் டவுனுக்கு அப்புறம் தான் அந்த கதையை ஆரம்பிக்குது. ஸோ அது ஒண்டி தான் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சிச்சே தவிர, மற்றபடி படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவாகவும் நான் பார்த்தேன். நான் கேள்விப்பட்டேன் சில ரிவ்யூஸ்லாம் வந்து ரொம்ப பேட் ரிவ்யூஸாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு எதுவுமே நம்பாதீங்க. இந்த பப்ளிக் ரிவ்யூஸ் மோஸ்ட்லி டோன்ட் வாட்ச், கோ வாட்ச் யுவர் செல்ஃப். நீங்கள் என்னோடய ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் என்னோடய ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு கூட போகலாம், இல்லை பார்க்காம கூட நீங்கள் ஆஃப்டர் வாட்ச் மூவி தென் யூ கம் அண்ட் watch my reviews also can. என்னன்னா, இந்த படத்தில் வந்து நான் யாரையும் அவங்க இந்த பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காமல் படத்தை போய் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் படம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏகே சாரோடைய ஒரு புது அவதாரம் கூட அவர் புதுசாக இருக்கும். அந்த கேரக்டரே அவர் ப்ளே பண்ணாத கேரக்டர், ரொம்ப சட்டல்ட்டான கேரக்டர் வந்து அவர் இது வரைக்கும் ப்ளே பண்ணதில்லை எந்த ஒரு படத்துலையுமே. ஸோ இதில் வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு புது ஏகே சாராக நம்ம பார்க்கலாம் அந்த படத்தில். அண்ட் பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். சிலது ரொம்ப மோசமான ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அது எதுவுமே நம்பாதீங்க. ப்ளீஸ் கோ வாட்ச் யுவர் செல்ஃப். அண்ட் என்னோடய வீடியோக்கு வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்கலாம், பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூஸும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது என்னென்னா, சில பேர் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் சில சப்ஸ்கிரைப் வந்து இன்னும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வீடியோஸ் நிறையா போடுவேன். நிறையா
சாங்ஸ் வீடியோஸ், சாங்ஸ் vlogs போடுவேன், அண்ட் மூவி ரிவ்யூஸ் இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் காமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்னு தட்டி வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் அதுக்கப்புறம் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் என் வீடியோஸ் தேடி வரதுக்குள்ளே என் வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஓகேங்க, அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. நான் இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நிறையா மூவி ரிவ்யூஸ் போடுவேன். அண்ட் ஐ பிளான் டு டூ அ vlog. என்ன நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு vlog வீடியோ கூட போடலாம். ஸோ வெயிட், கண்டிப்பாக நம்ம ஒரு vlog வீடியோ சூன் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவ்வளோதான் என்னோடய ரிவ்யூஸ். அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் கைஸ். அண்ட் ப்ளீஸ் கோ வாட்ச் மூவி வித் ரிவ்யூ கூட சொல்லலாம். என்னோடய ரிவ்யூ பார்த்துட்டு போகலாம், இல்லை படம் பார்த்துட்டு நீங்கள் என்னோடய ரிவ்யூக்கு வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் என்னோடய ரிவ்யூஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. பாய் கைஸ்.